everyone. So welcome to Vedanto channel பசங்களா. Yes. So இந்த ஒரு வீடியோல வந்து GCD for polynomial first என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி GCD னா நாம என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு நம்பர்ஸோட ஷேரிங் பார்ட். அதாவது ரெண்டு நம்பர்ஸும் எந்த ஒரு நம்பரால டிவைட் பண்ணப்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். See, டிவைட் பண்ணப்படும். That is GCD. For example, இப்போ 15 ஒரு நம்பர் இருக்கு. இந்த 15ஓட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். இதுதான் ஃபேக்டர்ஸ். ஸோ 15 இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் டிவைட் பண்ணும். கரெக்டுங்களா? அதே மாதிரி 25 யார் டிவைட் பண்ணுவாங்கன்னா இவங்க மட்டும்தான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல எந்த நம்பரால இவங்க டிவைட் ஆகப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள்ல 15 வரும், 25 வரும். ஸோ விச் மீன்ஸ் 5 தான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹெச்சிஎஃப்பா இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஒரு நம்பர்ஸுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். இதுவே ஒரு பாலினாமியலுக்கு இதே ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பாலினாமியல்ஸும் எப்படி டிவைட் பண்றது அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ பிஃபோர் கோயிங் தட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாலினாமியல் டிவிஷனுக்கு நாம ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம். அது என்ன மேம்னு கேட்டீங்கன்னா ஈக்குவலன்ட் டிவிஷன் லெக்மா. அதாவது செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல நம்ம ஒன்று பண்ணோம். HCF கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டினியூஸா டிவைட் பண்ணி கடைசியா 0 வர வரைக்கும் பண்ணணும். கரெக்டுங்களா? கடைசியா யாரால டிவைட் பண்ணும் போதோ அதுதான் நம்மளோட HCF. ஸோ இங்க பாருங்க, 28 and 18 டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணி கடைசியில 2 தான் வந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ 2 தான் 18 டிவைட் பண்ணும், 28 டிவைட் பண்ணும். அப்போ அவங்களோட HCF 2. இந்த மாதிரி பாலினாமியல் டிவிஷன் நம்ம பண்ண போறோம். ஸோ ரெண்டு பாலினாமியல் கண்டினியூஸா டிவைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் ரிமைண்டர் 0 வர வரைக்கும். சரிங்களா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கண்டினியூஸ் டிவிஷனை வந்து ஈஸியா பார்ப்போம். ஸோ இப்போவே இன்னும் யாரெல்லாம் இந்த வீடியோவை லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த மாதிரி டவுட் செக்ஷன்ஸுக்கான ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு வேற விண்டோக்கு கூட்டு போகும். அந்த இடத்துல உங்களால டவுட்ஸ் கேட்க முடியும். இல்லை இந்த வீடியோவோட டைம் ஸ்பேன் எவ்வளோ, இந்த வீடியோட டைம் ஸ்டாம்ப் எவ்வளோ, ஸோ ஒவ்வொரு டைம் ஸ்பேமே தனியாக தெரிஞ்சுக்க முடியும். இல்லை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த வீடியோ எதை பற்றினது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஸோ கமெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணலாம். அண்ட் டவுட்ஸ் இருக்குன்னா டவுட்ஸை கேட்கலாம். அந்த டவுட்ஸ்க்கு ரெக்டிஃபிகேஷனும் வந்துடும். ஒரு நிமிஷத்தில் ஆன்சர் வந்துடும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டைம் ஸ்பேன் வச்சு எல்லாமே வரும். சரிங்களா? இது ஒரு நியூ ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வீடியோக்கும் அவைலபிளாக இருக்கு. ஆனால் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல தான் அந்த லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க. சரிங்களா? எஸ். கூடவே நம்மளோட JEE and NEET ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வேதாந்தத்துல NEET JEE லைக் நம்மளோட 10th 11th 12th மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இப்போ உங்களுக்கு வந்து 10th and 12th அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நிச்சயமா ஒருத்தவங்க இன்ஜினியரிங் சொல்லுவாங்க, ஒருத்தவங்க டாக்டர் சொல்லுவாங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இது. கரெக்டுங்களா? ஸோ வேதாந்துல வந்துட்டு 100% கேரண்டீட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு எப்படி நடக்கும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடத்துகிற டீச்சர்ஸ் எல்லாமே டாப் டீச்சர்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே அகாடமிக் மென்டார்னு ஒருத்தவங்க இருக்காங்க. 24/7 உங்களுக்கு டவுட் செக்ஷன் சால்வ் ஆகும். ஹைடெக் கிளிக்கர்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு கேரண்டியா ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வைக்கும். அண்ட் கூடவே இந்த சீட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபில் ஆகிட்டு இருக்கு. நீங்களும் என்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். இதுல 90% வரைக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ அது உங்களோட சீனியர்ஸுக்கும் நீங்கள் சொல்லலாம். ஸோ தட் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கட்டும். அந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட்டை வச்சு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா தைரியமாக இந்த டெஸ்ட் எழுத, டெஸ்ட் ஃப்ரீ தானே, தைரியமாக அட்டென்ட் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் உங்களோட சீனியர்ஸுக்கான ரிசல்ட் இது. ஸோ இப்போ நீங்களும் இந்த போர்டு உங்களோட நேமும் இந்த போர்டில் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க ஏதாவது ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போய் என்ரோல் பண்ணுங்க. பார்க்கலாமா? ஹவ் டு சால்வ் திஸ் சம்? எஸ். ஓகே. ஸோ பசங்களா, எப்படி ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணி பார்க்குறோமோ அந்த மாதிரி ரெண்டு பாலினாமியலை டிவைட் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ see this, find the polynomial GCD of the polynomial அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் ரெண்டு பாலினாமியலை டிவைட் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க பார்க்கும்போது ரெண்டு பாலினாமியல்ல யார் சின்னது பெருசுன்னு டிகிரி வச்சுதான் கண்டுபிடிக்கணும். யாரு டிகிரி வச்சு கண்டுபிடிக்க போறீங்க. ஆனா இவனோட டிகிரி ஃபர்ஸ்ட். ஸோ இதை வந்து P of Xன்னு எடுத்துப்போம், இது Q of Xன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா?
இப்போ நான் என்ன கேட்குறேன், டிகிரி ஆஃப் பாலினாமியல், டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ். டிகிரிங்கிறது வந்து ஹையஸ்ட் நம்பர். ஸோ இதோட ஹையஸ்ட் நம்பர் வந்து 3, கரெக்டுங்களா? இதே டிகிரி ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸும் 3 தான். ரெண்டு பேர்த்தோட டிகிரி சேமா இருக்குன்னா வேற வழி கிடையாது, கோஎஃபிஷியன்ட் வச்சு தான் யாரு பெருசு யாரு சின்னது செக் பண்ணும். ஸோ இப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் வச்சு பார்க்கும்போது கியூ ஆஃப் எக்ஸ் எனக்கு பெரிய நம்பராட்ட தெரியுது. ஸோ அப்போ நான் கியூ ஆஃப் எக்ஸை பி ஆஃப் எக்ஸை வச்சு டிவைட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஜென்ரலி ஒரு பாலினாமியல் டிவிஷன். ஓகேவாடா பசங்களா? ஸோ 2x³ மைனஸ் 5x² plus 5x minus 3. வெளியே x³ plus x² minus x plus 2. ஓகேங்களா? இப்போ எப்படி மேம் டிவைட் பண்ணணும்? ஸோ எப்படி டிவைட் லைக் டிவைட்ல நம்ம எப்பவுமே லாஸ்ட் நம்பரை வச்சு கோஷன் செக் பண்ணி போடுவோமா? இங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பாலினாமியலை மட்டும் எடுத்தே நம்ம டிவைட் பண்ண முடியும். என்னது? ஃபர்ஸ்ட் பாலினாமியல் மட்டும்தான். அப்போ இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம், see 2x³ divided by x³ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? x³ cancel மேம். ஸோ your answer will be 2, கரெக்டுங்களா? அப்போ 2 தான் கோஷியன்ட். அப்போ என்னது? 2 தான் கோஷியன்ட். சரி, 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. கோஷியன்ட்னா அப்படி தானே டிவைட் பண்ணுவீங்க, யூ நோ தட் ரைட்? ஸோ உங்க 8 இருக்கு 4 இருக்கு, என்ன போடுவீங்க? 2 போடுவோம். 2 × 4 8 இப்படி தானே எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஸோ 2ஆல எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணா 2x³ so 2x³ plus 2x² minus 2x plus 4. சரிடா பசங்களா? இப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும்னு சொன்னோம், கரெக்டுங்களா? சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன? 2x³ 2x³ போச்சுன்னா 4 0. 5ல -2 போச்சுன்னா -7x² and இதுல இது போச்சுன்னா +7x -7. ஓகே? ஸோ இப்போ இத ஏதாவது விஷயம் காமன் எடுக்க முடிஞ்சா காமன் எடுத்துருங்க. சரி, அதில் காமன் எடுக்க முடியுமா? எஸ். -7 காமன் எடுத்துட்டீங்கன்னா x² minus x plus 7 சரி +1 is not equal to 0. இதானே உன்னோட ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் 0 கிடையாது, கரெக்டுங்களா? இந்த ரிமைண்டர் 0 கிடையாது. ரிமைண்டர் 0 இல்லைன்னா என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் டிவிஷன் பண்ணணும், சரிங்களா? இப்போ யாரால டிவைட் பண்ண போறீங்க? இவனை வச்சு டிவைட் பண்ண போறோம். x³ வெளியே இருக்க நம்பர் x³ plus x² minus x plus 2. சரிடா பாத்தீங்களா? வெளியே ஒரு நம்பர் இருக்கா? வெளியே என்ன நம்பர் இருக்கு? இந்த நம்பரால டிவைட் பண்ண போறீங்க. ஸோ x² minus x plus 1. எஸ். ஸோ டிவிஷன் எப்பயுமே எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ x³ divided by x² டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு x மட்டும் மிச்சம் இருக்கும், அதுதான் அவனோட கோஷன்ட். ஸோ x³ minus x² plus x சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகி 2 மட்டும் இருக்கும். யா சப்ராக்ட் பண்ணுவீங்களா? இவன் கேன்சல் ஆயிடுவான். இவன் என்ன ஆகும்? 2x². நெக்ஸ்ட் இவங்க கேன்சல் ஆயிடுவாங்க, இல்ல -2x and +2. சரிடா பசங்களா? எஸ். இப்போ நீங்க டிவைட் பண்ணலாம். ஏன் இதுக்கு மேல கண்டினியூஸ் டிவைட் பண்ண முடியும்? இது அதோட டிகிரி பாருங்க, கியூபை விட கம்மியாயிடுச்சு. ஸோ அதுக்கு மேல கியூபை வச்சு அவங்க டிவைட் பண்ண முடியாது. ஆனா இங்க ஸ்கொயர் தான் இருக்கு, இதுவும் ஸ்கொயர் டேர்ம் தான். ஆனா இங்க நீங்க டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மையும் பாருங்க.
2x square divided by x square. So x square cancel ஆகி 2 மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அந்த 2 மட்டும் தான் உன்னோட ஆன்சர். ஸோ +2 + 2 மல்டிபிள் பண்ணால் 2x square minus 2x plus 2. ஸோ எல்லாமே ஆயிட்டு கடைசியில் ரிமைண்டர் என்னன்னு வந்திருக்கு? 0 வந்திருக்கு. யாரால டிவைட் பண்ணும்போது கடைசியில் ரிமைண்டர் 0? இவங்கனால டிவைட் பண்ணும்போது. அப்போ உங்களோட ஜிசிடி கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 தான் உன்னோட ஜிசிடி. ஓகேவாடா பசங்களா? எஸ். நீங்க கேட்கலாம் ஏன் இந்த 7 எடுத்துக்கணுமானா, நோடி ஒரு விஷயம், அதாவது டிவைடிங்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் காமனா வந்துச்சுன்னா அதை நீங்க வெளியே எடுத்துக்கலாம். டிவைடிங்குள்ள வரும்போது கொஸ்டின்லேயே காமன் அவுட் பண்ணீங்கன்னா வேற மாதிரி எழுதணும். சரியா? கொஸ்டின்லேயே காமன் அவுட் பண்ணா வேற மாதிரி எழுதணும். அதை இப்ப நான் சொல்றேன். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இதுதான் அந்த நம்பர். தட் ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். 2 நம்பர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனி பிக் நம்பர்ஸ் 10658. ஓகேவா? 96898. சரிங்களா? இப்படி 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் அதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உனக்கு நார்மலா ஒரு நம்பர் இவனே டிவைட் பண்ணும் இவனே டிவைட் பண்ற மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த நம்பரை காமன் அவுட் பண்ணிடுங்க. ஸோ 2ஆல வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா தட்ஸ் பிகம் 5 3 4 4 ஓகேவாடா பசங்களா? ஸோ அப்போ இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறீங்கன்றப்போ அந்த ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்சிஎஃப் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஜஸ்ட் 2 into, ஓகேவா? இவங்க 2 பேருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஹெச்சிஎஃப் ஆஃப் 5329 and 48449க்கு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவாடா பசங்களா? நம்ம என்ன வரோம், ஆக்சுவலி இந்த 2 நம்பர்ஸ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஆனா இந்த 2 நம்பர்ஸ்ல ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் இவனையும் டிவைட் பண்ணும் இவனையும் டிவைட் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு தெரியும்னா அதை கண்டுபிடிச்சிட்டு மீதி இருக்க ஃபேக்டர்ஸுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவாடா பசங்களா? இந்த லாஜிக் புரிஞ்சுதா? இந்த லாஜிக் வச்சுதான் இந்த சம் பார்க்க போறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க, கியூ ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 பேரும் ஒரே டிகிரிஸ் வேற. கரெக்டா? ஸோ டிகிரிஸ் ஒரே மாதிரி இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 6 காமனா இருக்கு. ஸோ 6 into எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 48. கரெக்டுங்களா? இது என்னது? 6 3 காமனா எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர், சரியா, பிளஸ் 7x minus 6 48 எழுத பாருங்க minus 8. கரெக்டா? எஸ். ஸோ பசங்களா ஆக்சுவலி நீங்க ஹெச்சிஎஃப் வந்து கொஸ்டின் இதாவது இந்த பாலினாமியலுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இந்த 2 பாலினாமியலும் இப்ப 2 ஃபேக்டரா எழுதிட்டோம். ஃபேக்டர்னா என்னது? இன்டு மல்டிப்ளிகேஷன். அதாவது இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர்னு ஃபேக்டர்ஸா எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த ஃபேக்டர்ஸ்ல பார்க்கும்போது 3 பார்த்தீங்கன்னா இந்த 2 லைக் அது 6ஓட மல்டிபிள்ஸ், விச் மீன்ஸ் 2 பேரும் 3ஆல டிவைட் ஆவாங்க. அப்ப ஹெச்சிஎஃப்ல 3 வருமா வராதா? நிச்சயமா வரும். சரியா? ஸோ அப்போ ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் ஆஃப் 6 and 3 6 and 3க்கு ஹெச்சிஎஃப் என்னது? 3 தான். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும் போது இப்போ மொத்தம் 2 பாலினாமியல்ஸ் இருக்கு. 2 பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் வர பாலினாமியலோட ஹெச்சிஎஃப் நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன். அப்ப மீதி இருக்க ஃபேக்டருக்கு மட்டும் இப்ப ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சு அவங்களும் இவங்க கூட இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதை மறந்துடாதீங்க. ஓகே? எஸ். ஸோ இப்போ நீங்க இதை டிவைட் தான் பண்ணி கண்டுபிடிக்க போறீங்க. யாரை வேணாலும் டிவைட் பண்ணலாம். இது லைக் இவனை தான் எடுத்து டிவைட் பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு, டிகிரியும் ஒரே மாதிரி இருக்கு. ஸோ யாரை எடுத்து டிவைட் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி ஆன்சர் தான் வரும். சரிங்களா? எஸ். See this? X cube
One second. Minus 5x square plus 10x minus 8. ஓகேங்களா, வெளியே நான் இந்த q of x போடுறேன். x cube minus 4x square plus 7x minus 6. சரிடா பசங்களா? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பாலினாமியலை எடுத்து டிவைட் பண்ணுவோம். அப்போ இவனை எடுத்து டிவைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் கியூபையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ 1 தான் கொஷின். 1னால எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6. கரெக்டா? எஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ் கியூப்ல எக்ஸ் கியூப் போச்சுன்னா 0, மைனஸ் 5ல பிளஸ் 4 போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 10ல 7 போச்சுன்னா பிளஸ் 3x, மைனஸ் 8 பிளஸ் 6 தட் இஸ் மைனஸ் 2. ரைட்டாடா பசங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, மைனஸை காமனா எடுத்துருங்க. ஸோ மைனஸை காமனா எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. இது ஜீரோவா? நோ. உன்னோட ரிமைண்டர் 0 ஆகல. 0 ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? அகைன் இந்த ரிமைண்டரால இவனை டிவைட் பண்ணணும். x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. சரிடா பசங்களா? எஸ். இங்க எக்ஸ் கியூப் minus 4x square plus 7x minus 6. சரிங்களா? yes. என்ன பண்ணும்? சேம். ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணும். x cube x ஸ்கொயர் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? x தான் கிடைக்கும். ஸோ x போடுங்க. x ஆல மல்டிபிள் பண்ணுங்க. x cube minus 3x square plus 2x. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ் கியூப்ல எக்ஸ் போச்சுன்னா 0, மைனஸ் 4ல பிளஸ் 3 போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அண்ட் பிளஸ் 7ல மைனஸ் 2 போச்சுன்னா மைனஸ் 5x மைனஸ் 6. சரிங்களா? என்ன பண்ணுங்க, எக்ஸ் ஸ்கொயரை காமனா எடுத்துருங்க. ஒன் செக். ஓகே. ஸோ திருப்பி நீங்க எக்ஸ் காமனா எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, அகைன் இது டிவிஷன் ஆகும், டிவைட் ஆகும்ல, அதை வச்சு செக் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ ஓகே, இது வரைக்கும் ஆன்சர் வந்துச்சா? எஸ். அகைன் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மைனஸ். அப்போ மைனஸ் 1 போடு. மைனஸ் 1 போட்டனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus 3x minus 2. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் வரல மைனஸ் எக்ஸ் போயிருந்தா 0, மைனஸ் 5xல மைனஸ் 3x போச்சுன்னா மைனஸ் 8x, மைனஸ் 6 மைனஸ் 2னா மைனஸ் ஒன் செக், minus 6 plus 2 minus 4. ஓகேங்களா? ஸோ நீ minus 8 காமனா எடுத்துட்டீங்கன்னா x minus 4 காமனா எடுத்துட்டீங்கன்னா 2x plus 1 not equal to 0. கரெக்டா? 2x plus 1 not equal to 0. சரிங்களா? அப்போ அகெயின் இந்த டிவைட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்போ இன்னொரு டைம் டிவைட் பண்ணும். சரிங்களா? So 2x plus 1 இவனை வச்சு டிவைட் பண்ணோம். x square, okay, one sec, there is some mistake. Yes. So see this பசங்களா? Actually இது plus நான் minus sign போட்டேன். Okay. So what will happen? This is 2x minus 4. சரிங்களா? 2 காமனா எடுத்துட்டோம்னா x minus 2
is not equal to 0. So x minus 2 not equal to 0 na again x minus 2 ஆல இவங்களை divide பண்ணுவீங்க. Same x square ஆல divide பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். Sorry, x ஆல divide பண்ணீங்கன்னா x கிடைக்கும். So x square minus 2x plus 2. அவ்வளவுதான். minus 2x. Subtract பண்ணீங்கன்னா minus x plus 6. So minus 1 ன்னு கிடைக்கும். So minus x sorry, just 2 la. So plus 2. சரிடா பசங்களா, பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. yes, ரிமைண்டர் 0 வந்துச்சு. கடைசியில யாரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்துச்சு? x minus 2 ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 ரிமைண்டர் வந்திருக்கு. கரெக்டா பசங்களா? அப்போ GCD of polynomials ஓகேங்களா என்னவா இருக்கும்? ஆல்ரெடி 3 கண்டுபிடிச்சிட்டேன். ஃபேக்டருக்கு 3 கண்டுபிடிச்சிட்டோம். 3 மீதி இருக்க ஃபேக்டர்ஸுக்கு தான் x plus 1 வந்து ஃபேக்டர். அப்போ மொத்த GCD எவ்வளோ? 3 into x plus 1. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ 3 into x plus 1 will be your final factor. ஓகேங்களா? யா, தட்ஸ் இட். ஸோ இதுலே தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதும் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு உனக்கு தெரியும். கரெக்டா? ஸோ ஒரு பாலினாமியலுக்கு முடிஞ்ச அளவுக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்க பாலினாமியலுக்கு, ஸோ தட் இஸ் 12x cube y square 6x square y z இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்சிஎஃப் வேற, எல்சிஎம் வேற. அதாவது ஜிசிடி. இதுக்கு ஜிசிடி எப்படி கண்டுபிடிப்பீங்க? 12 and 6க்கான ஜிசிடி. ஸோ 12x cube y cubeன்னு இருக்கு. 12 எப்படி எழுதலாம்? 3 into 2 into 2 and x cube y cube. 6 எப்படி எழுதுவீங்க? 3 into 2 into x square y z. கரெக்டுங்களா? எல்சிஎம் ஜிசிடிங்கிறது காமனா இருக்கிறவங்க மட்டும். 3 காமனா இருக்கா? எஸ். இங்க 2 ஸ்கொயர் 2 2 இருக்கு, இங்க ஒரு 2 தான் இருக்கு. அப்ப காமன்னு பார்த்தா ஒரே ஒரு 2 தான். ஓகே, எக்ஸ் பாருங்க, இங்க 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. அப்ப 2x தான் காமனா இருக்கும். அண்ட் y பாருங்க, இங்க 3y இருக்கு, இங்க ஒரு y தான் இருக்கு. அண்ட் z காமனாவே இல்லை. அப்ப இதுதான் உன்னோட ஜிசிடி. 6x square y உங்களோட ஜிசிடி. இதுவே எல்சிஎம் அப்படின்னா இவங்க எல்லாத்தோட கலவையா இருக்குங்க, யூனியனா இருப்பாங்க. ஓகே, ஸோ இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இங்க ஒருத்தர்னா ஒருத்தர் எழுதினா போதும். இங்க ஒருத்தர்ன்றப்போ ஒருத்தர். அது போக ஒரு 2 எக்ஸ்ட்ராவா இருக்கு. அது போக ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. அது போக ஒரு எக்ஸ் இருக்கு, ஒய் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. அது போக ஒய் ஸ்கொயர் தனியா இருக்கு, நெக்ஸ்ட் இசட் தனியா இருக்கு. இவங்க தான் அவனோட எல்சிஎம், which means 12x cube y cube is that. சரிங்களா? ஸோ எல்சிஎம் எப்படி நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம்னா, ரெண்டு நம்பர்ஸ் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் எழுதும் போது எல்சிஎம் எடுக்கணும். இருக்கிறதுல லோவஸ்ட் பவர் எழுதுறீங்கன்னா ஜிசிடி எழுதணும். ஓகேவாடா பசங்களா? தட்ஸ் இட். ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இது பிடிச்சிருக்குன்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஸோ தட் அவங்களும் இந்த சம்ஸை ஈஸியா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பை பை பசங்களா, ஹேவ் அ நைஸ் டே.